மக்களே, இந்த வீடியோல பாண்ட்னா என்ன? பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்னலாம் செக் பண்ணணும்? எப்படிலாம் அனலைஸ் பண்ணணும்னு ஒரு செக்லிஸ்ட்டோட டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்ங்கிறதுக்கு 3 காரணம் இருக்கு. 1 கேப்பிட்டல் புரொடெக்ஷன், இன்னொன்னு ஸ்டேபிள் கேஷ் ஃப்ளோ, 3வது டைவர்சிஃபிகேஷன். கடந்த 1 1/2 வருஷமா, அதாவது போன செப்டம்பர் 2024ல இருந்து இப்போ வரைக்கும் ஈக்விட்டி மார்க்கெட் டவுன்வர்ட்ஸ்லயும், சைட்வேஸ்லயும் தான் மூவ் ஆகியிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி சார்ட். இந்த பீரியட்ல 0% ரிட்டர்ன்ஸ் தான் குடுத்திருக்கு. இந்த பீரியடுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாம, இந்த பணத்த பேங்க்ல வச்சிருந்தாலே, இத விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். நீங்க நிஃப்டில இன்வெஸ்ட் பண்ணாம, நல்ல ஸ்டாக்ன்னு ஐடென்டிஃபை பண்ணி இன்ஃபோசிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த பீரியட் மட்டும் இல்லாம லாஸ்ட் 4 இயர்ஸா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் குடுத்திருக்கு. இல்ல டிசிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா கூட, அங்கேயுமே நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான். ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ரிலையன்ஸ், டாக்டர் ரெட்டின்னு சொல்லிட்டு எந்த பெரிய கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் நமக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் வந்திருக்கும். இல்ல ஸ்டாக்னன்ட்டா ஒரே இடத்துல தான் இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனா நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய டாப் 10 கம்பெனிஸ்ல எதுவுமே இன்ஃப்ளேஷன் பீட் பண்ற அளவுக்கு கூட நமக்கு ரிட்டர்ன்ஸ் குடுக்கல.